ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று பிரித்தானியாவில் நடைபெற்று கொண்டிருக்கும் லண்டன் தமிழ் மார்க்கெட் பற்றி கலந்துரையாடலுக்கு அதன் உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுடன் சிறு கலந்துரையாடல். வணக்கம், உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம், நான் ரெனி. நீங்கள் இந்த லண்டன் தமிழ் மார்க்கெட்டில் என்னவாக இருக்கிறீர்கள்? நான் கமிட்டி மெம்பராக இருக்கின்றேன் மற்றும் இங்கே மார்க்கெட்டிங்கும் செய்து கொண்டிருக்கின்றேன். நீங்கள் உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம், என் பேர் நிதுஷன் உதயகுமார். பிரிட்டிஷ் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸில் செக்ரட்டரியாக இருக்கிறேன். அதே நேரம் இந்த முறை லண்டன் தமிழ் மார்க்கெட்டை நான் தான் மெயினாக லீட் பண்ணுறேன். இந்த லண்டன் தமிழ் மார்க்கெட் என்றால் என்ன? இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுவீங்களா? நிச்சயமாக. எல்லா வர்த்தகர்களையும், பிரித்தானியாவில் இருக்கிற எல்லா வர்த்தகரையும் ஒன்று சேர்க்கிற முகமாக நாங்கள் வருடம் நடத்தி வருகின்றோம். நிதிஷன், நீங்கள் இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுவீங்களா? இப்போ இந்த 10 வருஷமாக செஞ்சு கொண்டிருக்கிறோம். இது 11வது வருஷம். இந்த 11 வருஷத்தில் உலகளமாக பிரித்தானியாவில் இருக்கிற ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ் பிஸ்னஸஸ் நிறைய பேர் தான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி கொண்டு இருந்தது. இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமாக இலங்கையிலேருந்து, ஆஸ்திரேலியாவிலேருந்து, சுவிஸிலேருந்து, அதுவும் மலேசியாவிலேருந்து கூட சில பிஸ்னஸ் சேம்பர்ஸோட எங்களுக்கு எம்ஓஇஸ் இருக்குது. அதனால் அங்கேருந்தும் இந்த முறை வர்றதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த வருடம் இந்த லண்டன் தமிழ் மார்க்கெட் எத்தனையாவது வருடமாக நடக்க இருக்கிறது? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாம், நிச்சயமாக. இந்த வருடம் 11 வருடமாக நடக்க இருக்கின்றது. ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதியும் மற்றும் 6ஆம் தேதியும் நடைபெற இருக்கின்றது. எவ்வளவு நேரம் இது நடக்க இருக்கும்? ஆமாம், சனியும் ஞாயிறும், சனிக்கிழமை காலை 10 மணிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும், அதே மாதிரி அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமையும் 10 மணிலிருந்து இரவு 8 மணி வரையும் நடைபெற இருக்கின்றது. வழமை போல் ஒவ்வொரு வருடமாக நடக்க இருக்கும். உங்களுக்கு தெரியும், லண்டன் தமிழ் மார்க்கெட் இந்த வருடம் அதே இடத்தில் தான் நடக்கின்றது, கரோ லெசர் சென்டரில். நிதுசன், இந்த லண்டன் தமிழ் மார்க்கெட்டுக்கு எப்படிப்பட்ட நிறுவனங்கள் வரக்கூடியதாக இருக்கும்? நார்மலாக என்ன விதமான தமிழ் பிஸ்னஸுக்கும் வரலாம். ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா கூடுதலான எல்லா செக்டர்லேயும் நாங்கள் ஆக்களை ரீச் அவுட் பண்ணியிருக்கிறோம். ஸ்பெஷலாக ஐடியில் இருக்கிற ஆக்கள், அதுக்கு பிறகு க்ரோசரி டிஸ்ட்ரிபியூஷன் செய்கிற ஆக்கள், அதாவது ரீட்டைல் ஹோல்சேலர்ஸ் அவையும் பார்ட்டிசிபேட் பண்ணினோம். அதே நேரம் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணினோம். ஸ்ரீலங்காவில் சோலார் பிஸ்னஸ்கள் வந்திருக்கணும், ஸ்பான்சராக வந்திருக்கணும் இந்த முறை. அதே நேரம் அக்கௌண்டன்சி கம்பெனிஸ், டேக்ஸ் அட்வைஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் வரையினோம், இமிக்ரேஷன் லாயர்ஸ் வரையினோம். அப்படி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா விதமான செக்டர்ஸும் இதில் நாங்கள் கவர் பண்ணுறோம். ஈவன் செக்யூரிட்டி பிஸ்னஸ் இதில் கூட பார்ட்டிசிபேட் பண்ணினோம். ரெனி, இதில் கிட்டத்தட்ட எத்தனை நிறுவனங்கள் இதில் பங்கு பெற்றிருக்கிறார்கள்? இப்போதைக்கு 70 ஸ்டால்ஸ் புக் பண்ணியிருக்குது, 70 பிஸ்னஸ் ஆக்கள் புக் பண்ணியிருக்கணும். இன்னும் 20-30 நாங்கள் விற்க இருக்கின்றோம். ஓகே, இனியும் வந்தால் நீங்கள் எடுப்பீங்களா? நிச்சயமாக நாங்கள் காத்திருக்கின்றோம். யார் முன்னுக்கு வரையினமோ அவைக்கு முதல் உரிமை. இன்னும் 20-30 நாங்கள் விற்க காத்திருக்கின்றோம். புது ஆக்களே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். புதிய நிறுவனங்கள் வந்தால் இந்த ஸ்டாலர் எப்படி நாங்கள் புக் பண்ணலாம்? அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு புக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இலகுவாக இருக்கும். கண்டிப்பாக 2 விதமாக புக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டாக தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் .org.uk என்று சர்ச் பண்ணாங்கன்னா கூகுளில் வரும். அந்த இதிலே LTM 2025 இருக்குது. அந்த லிங்க்லேயே நீங்கள் போனீங்கன்னா ஸ்டால் பிளான் ஃபுல்லாக அதில் இருக்குது. அந்த ஸ்டால் பிளான் அவைலபிள் ஸ்டால் ஆட் பக்கத்தில் அந்த ஸ்டால்கள் புக் பண்ணியிருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் அதிலே இருக்குது. அதிலே ஃப்ரீயான ஸ்டால்களை பார்த்து புக் பண்ணலாம். அதே நேரம் இல்லையண்டா எங்களுக்கு சப்போர்ட் லைன் ஒன்று இருக்குது. அதாவது 02033719834 நம்பரில் காய்ச்சிங்கன்னா அங்கட டீம் மெம்பர்ஸ் இருக்கணும். அதில் அவை ரீச் அவுட் பண்ணிங்கன்னா அவை உங்களுக்கு ரிசர்வ் பண்ணி உங்களுக்கு ஸ்டால் புக் பண்ணுறதுக்கான எல்லா ஹெல்ப்லையும் செய்யணும். இந்த ஸ்டாலை பற்றி சொல்கிறீங்க, புக் பண்ணலான்னு சொல்கிறீங்க. இந்த ப்ரைஸே கொஞ்சம் என்ன ப்ரைஸ் இந்த ஸ்டால்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு புக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. கொஞ்சம் அதை கொஞ்சம் தெளிவாக எங்கள்கிட்ட என்னென்னா இது தமிழ் பிஸ்னஸ்களுக்கு கூட ப்ரொமோட் பண்ணுறபடியாக இதில் 2 விதமான ப்ரைஸிங் இருக்குது, மெம்பர்ஸ் அண்ட் நான் மெம்பர்ஸ். நீங்கள் சேம்பர் ஆஃப் காமர்ஸில் இப்போ ஃப்ரீயாக நீங்கள் மெம்பராக வரலாம். ஸோ அந்த வெப்சைட்டில் வச்சு அதில் மெம்பராக நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஈஸியாக. ஜாயின் பண்ணிங்கன்னா இப்போ ப்ரைமரி ஸ்டால்ஸ், அதாவது இது ஒரு சேரிட்டி தானே, நாங்கள் நான் ப்ராஃபிட்டுக்கு தான் இது செய்கிறபடியாக பயங்கர சப்சிடைஸ் ரேட்டில் தான் எல்லா ஸ்டால்களுமே கொடுக்குறோம். அதாவது ஸ்டார்டிங் வித் 250 pounds இருந்து ஸ்டால்கள் இருக்குது. 250 pounds ஒரு டேபிள் கொடுப்போம் ஒரு சின்ன ஸ்பேஸில். அதே நேரம் ஃபுல்லி ஃப்ளெஜ் ஸ்டாலுகளுக்கு போனீங்கன்னா 3 feet by 3 feet அதுகள் 450 கவுண்ட் இருக்குது. அதே நேரம் ப்ரைமரி ஏரியாஸில் 550 கவுண்ட் இருக்குது. ஆனால் இப்போ நான் நினைக்கிறேன் ப்ரைமரி ஸ்டால்ஸ் நிறைய புக் ஆகிட்டுது, இன்னும் கொஞ்சம் ஸ்டால்ஸ் இருக்குது. இதில் பொதுமக்கள் வராங்க தானே, ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது கலை நிகழ்வுகள் இருக்கிறதா? நிச்சயமாக கலை நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. எப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் இதில்
நடைபெறுவதற்கு இருக்கிறது? ஆமாம், ஸ்டேஜ் ப்ரோக்ராம்கள் வந்து இருக்கின்றது. ஃபேஷன் ஷோ, பரதநாட்டியம், டான்ஸ் மற்றும் அங்கே பின்னேரத்தில் 5 மணியிலிருந்து 8 மணி வரையும் லைவ் ஷோ, பாடல்கள் இருக்கின்றன. இங்கு பிறந்து வளர்ந்த பிள்ளைகளின் பாடல்களும் இருக்கின்றது. கலைஞர்கள் மட்டுமா இல்லை அதை தவிர வேறு ஏதாவது நீங்கள் புதிதாக ஏதாவது செய்கிறதுக்கு இருக்கிறீர்களா? அதில் இருக்கின்றது. ஸ்டேஜில் வந்து அந்த டே வந்து நாங்கள் இப்போ தொழிலதிபர்களை நாங்கள் வந்து இன்டர்வியூ பண்ண போகிறோம். மற்றும் ஸ்டால் கோடர்ஸ்லேயும் வந்து நாங்கள் இன்டர்வியூ பண்ண இருக்கின்றோம் அந்த நேரத்திலேயே, மேடையிலேயே. இது தவிர அங்கே வந்து மெடிக்கல் கிளினிக்கல் இருக்கும், அங்கே வந்து செக்அப்புகள் பண்ணலாம். அதே நேரம் வந்து லாயர்ஸ், இமிக்ரேஷன் லாயர்ஸ் இருப்பினும், ஸோ அவையை வந்து கயக்க விடுவோம். அதே நேரம் வந்து ரியல் எஸ்டேட் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸை பற்றி கயக்கிறதுக்கு ஆக்களை இன்வைட் பண்ணியிருக்கிறோம். அதே நேரம் வந்து இப்போ எல்லோரும் வந்து ஏஐன்னு கயக்கணும். அந்த ஏஐ வந்து இப்படி ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ் பிஸ்னஸஸ் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ண போகுது, அதை எப்படி நாங்கள் யூஸ் பண்ணி எங்களோட பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணலாம்ன்ற அந்த மாதிரி விஷயங்களும் கதைக்க எடுக்கிறோம் அந்த இவெண்ட்டில். ஓகே, காலமாக 10 மணிலேருந்து இரவு 8 மணி மட்டும் நிற்க போகிறோம் உங்கள் நிகழ்ச்சியில். பசிச்சா ஏதாவது சாப்பாடு கிடைக்குமா? இல்லை அது நிச்சயமாக சாப்பாடு கிடைக்கும். இந்த லண்டனிலே அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெஸ்டாரண்ட் இருக்கின்றது, ரூபி கேட்டரிங். அது எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். இங்கே தெரியாத ஆக்களே இல்லை. அவர்களின் சாப்பாடு அங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கின்றோம். எல்லா சாப்பாடு, விதமான சாப்பாடு இருக்கின்றது. கொத்துரொட்டி, புட்டு, பிரியாணி, ரோல்ஸ், வடை, பட்ரிஸ் என்று சொல்லி எல்லா விதமானதும் நீங்கள் வேண்டி சாப்பிடலாம். இந்த லண்டன் தமிழ் மார்க்கெட்டுக்கு வந்து பார்வையிட வர பொதுமக்களுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து என்ன மாதிரி ஃப்ரீயா, இல்லை அதுக்கு ஏதாவது டிக்கெட் பணம் இதை கொடுத்து வரணுமா? நாங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசம் என்ன செய்யணும்னா, இதை வந்து இந்த இவெண்ட்டை வந்து இவெண்ட் பிரைட்டில் நாங்கள் லிஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அப்போ எல்லோரும் வந்து வெப்சைட்டில் போய் அங்கே வந்து டிக்கெட் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம். பேசிக்லி இவெண்ட் வந்து 5-6 நடக்குது. ஸோ 4 வரைக்கும் வந்து ஏர்லி பேர்ட் டிக்கெட் பேசிக்கலாக டிஸ்கவுண்டட் ரேட்டில் நாங்கள் சிங்கிள் டிக்கெட்ஸ் அஸ் வெல் அஸ் ஃபேமிலி டிக்கெட்ஸ் வந்து நாங்கள் ஏர்லி டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறோம். ஆல்மோஸ்ட் ஹாஃப் த ப்ரைஸில் கொடுக்குறோம். அதே நேரம் வந்து சில பிரான்ச்சஸ் ஆஃப் சம்பல் பிரான்ச்சஸுக்கு போனீங்கன்னா, சம்பல் பிரான்ச்சஸில் வந்து நீங்கள் சில இதில் ஃப்ரீயாகவும் டிக்கெட் எடுக்கிறது சான்சஸ் இருக்குது. அதே நேரம் வந்து டிக்கெட்டை எடுக்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா 5-6 தேதி வந்து ஃபுல் ப்ரைஸை பே பண்ணி நீங்கள் எடுக்கலாம். ஸோ ஆல்வேஸ் நீங்கள் வரலாம். பட் அது வந்து 18 வயசுக்கு குறைஞ்ச பிள்ளைகளுக்கு வந்து இது ஃப்ரீ என்ட்ரி. ஸோ அவைக்கு நீங்கள் டிக்கெட் ஒன்றும் பே பண்ண தேவையில்லை. இந்த லண்டன் தமிழ் மார்க்கெட்டை பற்றி நீங்கள் வேறு ஏதாவது விவரங்கள் வந்து சொல்ல விரும்புகிறீங்களா? இந்த மாதிரி ஒரு இவெண்ட் இந்த ஸ்கேலில் நாங்கள் செய்யக்க வந்து ஸ்பான்சர்ஸின் சப்போர்ட் எல்லாம் இப்படி ஒரு இவெண்ட் செய்ய இயலாது. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்பான்சர்ஸ் எங்களுக்கு நிறைய பேர் சைன் அப் பண்ணியிருக்கணும். அதில் முக்கியமாக வந்து கால்டன் லெஜர், மெய்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், ஏட்ரியன் சோலா, அதே நேரம் வந்து எங்களோட இதெல்லாம் ரெனியாக்கா சொன்ன மாதிரி ரூபி கேட்ரிங் வந்து ஃபுட் ஸ்பான்சர்ஸாக வந்திருக்கணும். அதே நேரத்தில் வந்து மீடியா ஸ்பான்சர்ஸில் வந்து ஆஃப்கோர்ஸ் ஐபிசி தமிழை தவிர ஈவெண்ட்ஸ் மூன், அதுக்கப்புறம் வந்து தாமரை, ரெடிட் மீட்டிங் என்ன பிராண்டிங்லால் வரையினோம். மற்றது ஐஎல்சி தமிழும் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணினோம். இந்த லண்டன் தமிழ் மார்க்கெட்டில் வந்து கடந்த வருடங்கள் வந்து எவ்வளவு பேர் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து வருகை தந்திருந்தார்கள்? இப்போ வந்து எவ்வளோ பேர் வருவீர் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் அந்நிலவாக? கடந்த வருடங்களாக 10,000 பேர் வந்து கலந்து கொண்டார்கள். இடையில் வந்து கொரோனா காலங்களில் கொஞ்சம் குறைஞ்சு வந்தார்கள். திருப்பி இப்போ அதே வளமை போல் 10,000 பேர் வந்து கொண்டிருக்கின்றார்கள். மற்றும் நாங்கள் இந்த முறை வந்து போன வருடம் இந்த முறையும் நிறைய இளம் பிள்ளைகளை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். என்னென்ன இப்போ இளம் பிள்ளைகளை தானே நாங்கள் வளர்த்து விடணும், அவர்களை தானே நாங்கள் இப்போ முன்னுக்கு விடணும். அதனால் வந்து நாங்கள் கூட இளம் பிள்ளைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வருடம் ஒரு 15,000-20,000 பேரை நாங்கள் எதிர்பார்க்குறோம். நிச்சயமாக 15,000 பேர் எதிர்பார்க்குறேன்னு சொல்கிறீர்கள். ஆனால் பார்க்கிங் வந்து இருக்குமா? அதுக்கு மற்றது வர்ற அனைவருக்கும் வந்து ஃப்ரீ பார்க்கிங் இருக்குது. அப் டு 3 hours இருக்குது. ஆனால் அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும். ஆப்புக்கால் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா ஃப்ரீ பார்க்கிங் இருக்குது 3 hour வரைக்கும். அதுக்கு மேலே இருந்தீங்கன்னா நீங்கள் டிக்கெட்டுக்கு பே பண்ணி நீங்கள் பார்க்கிங்கில் இருக்கலாம். அதை விட்டிங்கன்னா ஃபைன் கட்டாயம் வரும். இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற பொதுமக்கள் வந்து ஏதாவது பொருட்கள் வாங்க முடியுமா? நிச்சயமாக. முக்கியமாக பெண்களுக்காக அங்கே வந்து சாரிகள் எல்லாம் விற்கப்படும், பேன்சிகள் எல்லாம் விற்கிறார்கள். சாரிகள் முக்கியமாக 50% தள்ளுபடியாக விற்கின்றார்கள். நிச்சயமாக பெண்களுக்கு பிடித்தது இல்லையா? உங்களுக்கு பிடித்திருக்கும், எனக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக இதுக்காகவே பெண்கள் அனைவருமே வருவார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு. சந்தோஷம். வாங்க 50% அவர்கள் டிஸ்கவுண்ட் தருவார்கள். மற்றும் அங்கே வீட்டு சாமான்கள், வீட்டு தளவாடங்களும் அங்கே நீங்கள் வேண்டலாம் மலிவாக.
அது தவிர இல்லாமல் நாங்கள் அங்கே வந்து இமிக்ரேஷன் லாயர்ஸ், அதுக்கு பிறகு டேக்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் அட்வைஸ் பண்ணக்கூடிய ஆட்கள், அதே நேரம் வந்து நீங்கள் ஸ்ரீலங்காவில் வீடு இருக்கண்டா அங்கே சோலார் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கண்டா அதுக்கு சோலார் இன்ஸ்டலேஷன் கம்பெனிஸில் இருந்து, அது மட்டும் இல்லாமல் மலேசியாவில் இருந்து மற்றது சேம்பர்ஸ் எல்லாம் வேறு என்ன அவையும் யூனிக்கான பிஸ்னஸ் நிறைய வருது. கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் இருக்குதுங்கிற ஸ்பான்சர்ஸ் மெய்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். அதே நேரம் வந்து ஸ்ரீலங்காவுக்கு வரீங்க வெக்கேஷன் போகிறீங்கண்டா வெக்கேஷனுக்கு வந்து கால்டன் லெஜர் டிக்கெட்டிங் கம்பெனி இருக்குது. அதே நேரம் வந்து ஸ்ரீலங்காவில் நீங்கள் சோலார் இன்ஸ்டலேஷன் சோலார் வீடு இருக்கண்டா அதுக்கு சோலார் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கண்டா ஏடிஎன் சோலார் என்ற ஒரு சோலார் கம்பெனி வருது. அது மட்டும் இல்லாமல் இமிக்ரேஷன் லாயர்ஸ், ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ், டேக்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் கம்பெனிஸ் அவையும் வரையணும். அப்போ ஆம் உறவுகளே, நாங்கள் 5ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் உங்களை எதிர்பார்க்கின்றோம். அங்கே நாங்கள் உங்களை சந்திக்கலாம் என்று நம்புகின்றோம். மற்றும் இங்கே ஸ்டால் கோடர்ஸ் நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்டும் நடக்க இருக்கின்றது. அங்கேயும் நாங்கள் உங்களை சந்திப்போம் என்று எதிர்பார்க்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி ரெனி நிதுசன். அவர்களுடன் பேசி நிறைய தகவல்களை நாங்கள் பெற்றுள்ளோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி ஒன்றில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். வணக்கம். லண்டன் தமிழ் மார்க்கெட்டின் மெயின் கேட்டரிங் ஸ்பான்சர் ரூபீஸ் குரூப் ஆஃப் கம்பெனி சார்பாக பவன் வந்திருக்கிறார்கள். வணக்கம் பவன். வணக்கம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நாங்கள் ரூபீஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நிறுவனம் சார்பாகவும் சம்பல் எக்ஸ்பிரஸ் நிறுவனம் சார்பாகவும் லண்டன் தமிழ் மார்க்கெட் நிறுவனத்தில் மெயின் ஸ்பான்சராக வருகை தந்து மக்களுக்கு தேவையான உணவுகளை காலை உணவுகள், மதிய உணவு, இரவு உணவு வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். என்னென்ன வகையான உணவுகள் வந்து நீங்கள் அங்கே வழங்க இருக்கிறீர்கள், அதை கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். காலை உணவு வகைகள் அப்பம், இட்லி, தோசை, ரோல்ஸ், பேட்டிஸ், கட்லெட்ஸ், பன் வகைகள், கேக்ஸ், டீ, காஃபி, குளிர்பானங்கள் அனைத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதை தவிர வேறு ஏதாவது நீங்கள் புதிதாக செய்ய இருக்கிறீர்களா? மதிய உணவாக ரைஸ் அண்ட் கறி மற்றும் இரவு உணவாக லைவாக கொத்ரொட்டி மற்றும் தோசை, அப்பம் செய்து கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ரூபீஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நிறுவனம் எங்களுக்கு 30 வருடங்களாக நாங்கள் இந்த லண்டன் நகரிலே வெட்டிங்ஸ் மற்றும் பல பார்ட்டிகள் சிறப்பாக செய்து வருகின்றோம். உங்களுக்கு தேவையான அனைத்து நிகழ்வுகளுக்கும் சுட சுட உணவுகளை வழங்கி தரமான ருசியான ஒரு நியாயமான விலையில் உங்களுக்கு வழங்கி வருவதில் நாங்கள் பெருமைப்படுகின்றோம். அதை தவிர ரூபீஸ் ஃபுட் ப்ராடக்ட் நிறுவனத்தின் இதர நிறுவனங்களான இலக்கியா, நெப்டியூன், சமுத்திரா, உழவன் மற்றும் மாதங்கி அனைத்தையும் விசேட விலைக்களவில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மற்றும் எங்கள் ஆன்லைன் நிறுவனமான கூடை.co.uk இல் நீங்கள் அங்கே வந்து பதிவு செய்து கொள்வதன் மூலமாக உங்களுக்கு யூகே மெயின்லேண்டில் எங்கு இருந்தாலும் உங்களுக்கு தேவையான குராசரிஸ், உணவு வகைகள், மரக்கறி வீடு தேடி உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கின்றது. ஸோ இந்த லண்டன் தமிழ் மார்க்கெட்டில் நீங்கள் வருகை தந்து இந்த சேவைகளை பெற்றுக்கொள்வதன் மூலமாக நாங்கள் உங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். மற்றும் சம்பல் எக்ஸ்பிரஸ் நிறுவனத்தின் 10 கிளைகளுக்கும் ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு முதல் வருகை தந்து நீங்கள் பதிவு செய்து கொள்வதன் மூலமாக உங்களுக்குரிய ஃப்ரீ டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். நன்றி பவன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். லண்டன் தமிழன் யூடியூப் சேனலிலிருந்து ராஜுபாய் வந்திருக்கிறார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள்? சூப்பராக இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஐபிசியோட ஒரு ஃபஸ்ட் இன்டர்வியூவில் எல்லோரும் வரதுக்கு. உங்களை சந்தித்ததில் நான் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிம்மா. ஓகே, இந்த லண்டன் தமிழ் மார்க்கெட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சூப்பர். நான் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து லண்டன் தமிழ் மார்க்கெட்டை போய் டைரெக்டாக நான் போய் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி எனக்கும் என் மைண்டில் என்ன தோணுச்சுன்னா, இது வந்து இலங்கையிலேருந்து வர தமிழர்கள் அவங்க மட்டும் தான் பண்ணுறாங்க, நம்மலாம் கூப்பிட மாட்டாங்களோ அப்படின்னு யோசிச்சு தான் போனேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது வந்து
எங்கேருந்து நீங்கள் வந்தாலும் சரி ஒரு தமிழ் பேசினா போதும். நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸ் வச்சுருக்கீங்கன்னா பிஸ்னஸ்க்கு ஸ்டால் கொடுக்குறாங்க, 100 ஸ்டால் கிட்ட இருக்குது, இன்றைக்கும் புக்கிங் ஓப்பனாக இருக்குது, போய் ஓப்பன் பண்ணுங்கள். ப்ளஸ் நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக இருக்கீங்க, இங்கே இருக்கீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்கீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு ஏப்ரல் 5, 6 பைரன் ஹாலில் ஹேரோல் நடக்குது. ஸோ நீங்கள் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வந்து ஒரு நல்ல டே மாதிரி, டே அவுட் மாதிரி சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கும், சாப்பாடு இருக்கும், ரூபீஸ் கேட்ரிங் நல்ல சூப்பரான சாப்பாடுலாம் கொடுப்பாங்க. ஸோ எல்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் புக் பண்ணலைன்னா டெஃபினட்டாக புக் பண்ணிடுங்க. ஏன்னா இது வந்து அருமையான ஈவெண்ட். தேங்க்யூ.